வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் நான் நடித்ததில்லை. நான் ஏபிஎம்ல கற்றுக்கிட்டேன். உயிரே உறவே தமிழே வணக்கம். வேல்ஸ் ட்ரேட் கன்வென்ஷன் சென்டர், வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி, வேல்ஸ் தியேட்டர் ஆகிய 3 பிரம்மாண்டங்களின் திறப்பு விழா எனும் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு புரிகிறது. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர், கண்ணியம் மிக்கவர், மாண்புமிகு தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே. இது போக வேறு பொறுப்புகளும் அவருக்கு இருக்கிறது. இங்கே பேசி அமர்ந்த சண்முகம் ஐயா அவர்கள் இந்த அரங்கத்தில், குளிர் அரங்கத்தில் மட்டும்தான் அப்படி இருப்பார் என்று இல்லை. அவர் ரொம்ப கூல் அண்ட் கலெக்டட் மேன். அவர் இனிஷியலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது அவருடைய குணாதிசயம். அவருடைய நட்பும் எனக்கு வெகு நாட்களாக உண்டு. அவர் ஒரு விழா எடுக்கும் பொழுது அங்கும் நான் சென்றிருக்கிறேன். அதுவும் ஒரு முக்கியமான கட்டம். தமிழகத்திற்கும் தமிழ் கல்விக்கும் அது முக்கியமான ஒரு கட்டமாக இருந்த நேரம். பல வெற்றியாளர்களை உருவாக்குகிற ப்ரீ-கேஜி முதல் பிஹெச்டி வரை சுமார் 50க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை, குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் இருக்குங்களா, அப்படி 50,000 மாணவர்கள் பயில்கிற கல்வி ஆலமரத்தை உருவாக்கி இருக்கிறார் திரு ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள். அவரை மற்றவங்களுக்கெல்லாம் நான் பாராட்டி சொல்லிட்டேன். அவரை என்னன்னு சொல்கிறது, தம்பின்னு சொல்கிறதா, அது அப்படி நண்பர்னு சொல்கிறதா, அப்படி அழைத்தா சரியாக இருக்குமா? கல்வித்துறையில் யாரை கேட்டாலும் ஐஸ்ரீயா, அவரை எனக்கு தெரியுமே அப்படிம்பாங்க. கலைத்துறையில் யாரை கேட்டாலும் ஐஸ்ரீ என் நண்பர் என்பார்கள். அரசியலில் கேட்டால் கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஐஸ்ரீ என் நண்பர் என்பார்கள். தவிர நானே உக்காந்துருப்பேன். எங்கள் நட்பை பற்றி பெருசாக நான் பறைசாற்றிக்கிறது கிடையாது. ஏன்னா எங்கள் நட்பு என்பது இவரிலிருந்து ஆரம்பிக்கவில்லை, இவரிலிருந்து ஆரம்பித்தது. ஐயா அவர்களுடன் நான் படத்தில் நடித்திருக்கிறேன். சத்யா மூவிஸ் படத்தில் நான் கதாநாயகன் என்றாலும் அவருக்கு தயாரிப்பாளருடன் மிக நெருங்கிய தொடர்பு. நான் 2ஆம் பட்சம்தான் அதில். அப்போலேருந்து தெரியும் எனக்கு அவரை. அந்த எளிமை அவருக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம் என் நண்பர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள். சரி, இந்த கமலஹாசனுக்கும் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் நான் நடித்ததில்லை. ராஜ்கமலும் அவரும் சேர்ந்து ஒரு படமும் பண்ணதில்லை. ஆனால் என்னையும் அவரையும் சேர்த்து பிணைக்கும் அந்த நட்பின் காரணம் என்ன? அந்த பிணைப்பின் பெயர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள்தான் எங்களை நண்பர்களாக, சகோதரர்களாக மாற்றினார் என்றால் அது மிகையாகாது. இது நானும் இவர் மாதிரி தான். இங்கே எனக்கு என்னென்னமோ பட்டங்கள் சொல்லி இங்கே என்ன வரவேற்றார்கள். என்னுடைய உண்மையான அட்ரஸ் என்ன என்றால், நான் சினிமாவின் குழந்தை. எனக்கு சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாது. அந்த வழியில் அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கற்றுக்கிட்டது தான் எல்லாம். என் மொழியும் என் கல்வியும் இப்பொழுது நான் பெற்றிருக்கும் பட்டங்களும் எல்லாமே எனக்கு சினிமா கொடுத்தது தான். அப்படிப்பட்ட சினிமா ஏதோ தேஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஏன்னா 17 ஃப்ளோர்களுடன் கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டூடியோ என்று இருந்தது. பார்த்து நான் எதிர் ஸ்டூடியோவிலேருந்து பொறாமப்பட்டிருக்கேன். சரவணன் சார்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், ஏன் சார் நம்ம இன்னும் ஒரு 15-20 சொன்னால் நம்மது 20 ஃப்ளோர் வச்சோம்னா ஆசியாவிலே பெரிய ஸ்டூடியோ நம்ம ஸ்டூடியோ ஆகிடுமே அப்படின்னு சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லியிருக்கேன்.
சரி நீ பார்த்துப்பியா அந்த 10 ஃப்ளோரன்னு கேட்டார். இப்போ அந்த பொறுப்பு சுஷ்மிதா அவர்களுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. நான் பயந்து ஐயையோ முடியாதுன்ட்டேன். நான் அப்போ சின்ன வயசு தான்னாலும் தைரியமாக முடியாதுன்ட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா காதில் கிசு கிசுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அமெரிக்கன் ஸ்டூடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும், அதையெல்லாம் இங்கே கொண்டு வரணும். நான் பார்த்த அந்த 17ங்கிற அந்த நம்பரை தாண்டிட்டார், 20 போட்டார். இங்கே ஆசியாவின் மிகப்பெரிய ஸ்டூடியோ இன்று இங்கே இருக்கிறது. அது இங்கே இருப்பது நியாயம்தான். காரணம், த பேன் இந்தியா மூவி என்பதை துவங்கியதே சென்னை தான். இங்கே எத்தனை படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் என்று. இதுதான் ஹப், பேன் இந்தியா ஃபில்ம் மேக்கிங் ஹப் என்றால் அது சென்னை தான். மும்பையிலும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் அவர்கள் அந்த மொழியில் மட்டுமே படம் எடுப்பார்கள், அவர்கள் மொழியிலேயே படம் எடுப்பார்கள். ஆனால் இங்கே ஏவிஎம் ஆகட்டும், மற்ற ஸ்டூடியோக்களாகட்டும், நிறுவனங்களாகட்டும், இயக்குநர்களாகட்டும், பல மொழிகளில் இங்கிருந்து படம் தயாரித்து அங்கு சென்று கொடி நாட்டி வந்தவர்கள். உலகத்தின் அதிகமான சினிமாக்களை தயாரிக்கும் இந்த நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை ஒரு அரசு முடிவு செய்யாமல் தனி மனிதர் முடிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது. இதை நாங்கள் அல்லவா செய்திருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கும் சினிமாக்காரர்கள் எல்லோர் மனதிலும் தோன்றியிருக்கும். அதற்கு நான் விதிவிலக்கு அல்ல. எத்தனை படம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சினிமாவை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டணும்னு நான் பேசி தான் இருக்கேன், செய்யவே இல்லையே. செஞ்சிட்டார, சரி நான் செஞ்சேன், அவர் செஞ்சான்னு இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிறேன். இல்லை இன்னும் 2 குத்தி விளக்கு ஏற்றி வைக்க சொன்னால் வந்து ஏற்றி வச்சுட்டு போகிறேன். ஏன்னால் சினிமாவுக்காக ஏற்றி வைக்கும் விளக்கு அது. அதனால்தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஐயா அமைச்சர் அவர்கள், என் மத்திய அமைச்சர் கூட நாட்டின் கடமைக்காக இங்கே வரவில்லை. அதிலும் பெருமை தமிழகத்தில் இருக்கிறது. 6 நிதி அமைச்சர்களை இந்தியாவிற்கு தந்த பெருமை தமிழகத்திற்கு உண்டு. ஆக நம்ம தமிழ்நாட்டை சும்மா ஈஸியாக இடம் போட்டுற முடியாது. அதற்கு இப்படி ஒரு இடம் வேண்டும். நான் பெருமையாக மார்தட்டி சொல்லிக்கொள்ள ஒரு அட்ரஸ் வேண்டும். அந்த அட்ரஸ் இதுவாக இருப்பதில் எனக்கு பெருமை. காரணம், முதலாளியே எனக்கு பர்சனலாக தெரியும். அதான் அது நான் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ததாக நினைக்கிறேன். ஒரு சகோதரன் செய்ய மறந்ததை, இயலாமல் போனதை இன்னொரு சகோதரன் செய்திருக்கிறார் என்றே நான் பெருமையாக அதை நினைத்து கொள்கிறேன். இங்கே இன்னும் நிறைய வர வேண்டும். அதை நடத்துகிறவங்க கிட்ட தான் அதை பேசணும். ஆமாம், நிறைய இங்கே நாம் சினிமாவை கற்றோம். எங்கு கற்றோம் என்று சொல்ல எனக்கு தெரியல. நான் ஏவிஎம்மில் கற்றுக்கிட்டேன். அடுத்து இங்கே இருக்கார், நான் எங்கே கற்றுட்டேன்னு சொல்கிறது நடராஜன் சார் இருக்கார். அவ்வளோதான் எனக்கு இன்ஸ்டிடியூஷன். இவங்க 2 பேரும் கிடைக்காம இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கால் நடுக்கமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நடுக்கங்கள் வரும் தலைமுறைக்கு இல்லாமல் இருக்க நீங்கள் இங்கே சினிமா பயிலும் ஒரு அரங்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். காரணம், நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய மறந்து விட்டதாகவே நினைக்கிறேன். நான் சொல்கிறது கவர்மெண்ட்டை சொல்லலை, இண்டஸ்ட்ரி அதை செய்ய வேண்டும். இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதான்னா இல்லை, முன்னாடியே தெரியும். வசதி இல்லை, வசதி உள்ளவங்க அத்தனை பேர் தெரியாது எனக்கு. ரொம்ப பேர் இப்போ நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவர்களெல்லாம் தமிழ் சினிமாவுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நல்லது செய்ய வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்களில் நானும் ஒருவன். அதனால் தான் இங்கே வந்திருக்கிறேன். நானும் குளிர்கால செஷனில் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நான் மறுபடி போகணும். இந்த ஸ்டூடியோவுக்கு மறுபடி வருவேன் வேலை நிமித்தமாக என்று நம்புகிறேன். இன்னும் சிறப்பாக இந்த மரங்கள் கன்றுகளாக இருக்கும். இந்த மரங்களெல்லாம் உயர்ந்த மரங்களாக வளர்ந்து பார்க்க வேண்டும் என்பது என் ஆசை. வணக்கம், வாழ்த்துக்கள், ஜெயஹிந்த்.